அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த படத்தில் பார்க்குற சகோதரி அவர்கள் பெயர் கலைச்செல்வி. நேற்று சனிக்கிழமை மாலை வடப்பள்ளி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த ஒரு பெண் முருக பக்தரை சந்தித்தேன். எனக்கு இந்த இந்த சந்திப்பை நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமா சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த முக்கியமான இந்த குரல் பதிவு என்னென்னா, இந்த சகோதரி நான் உள்ளே போகும்போது கடகடன்னு ஓடி நான் உங்களை தான் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், 12:30 மணிலேருந்து உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டே எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏமா வெயிட் பண்ணுறீங்க? இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் முருகரை தான் பார்க்கணும், முருகரை தான் தேடணும், முருகரை பார்த்து நீங்கள் கிளம்ப வேண்டியதானே அப்படின்னா, இல்லை நான் 12:30 மணிலேருந்து சாப்பிடாமல் இருக்கேன், இன்றைக்கி விரதம், உங்களை பார்த்து நீங்கள் என் கையால் சாப்பாடு வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நான் சாப்பிடணும்னு சொல்லி உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. நான் உடனே இல்லைங்கம்மா, நான் ஃபஸ்ட்டு முருகரை பார்த்துட்டு வந்துடுறேன், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முருகர் சம்மந்தமாக ஒரு விஷயம் கொடுக்கறதுக்காக வெளில சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். வெளியில் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு, ஏம்மா இப்படி பண்ணீங்க, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி இப்போ சப்போஸ் நான் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சாப்பிடாமல் இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த சகோதரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கண்ணீர் வர வச்சிச்சு அவங்களோட பக்தியை பார்த்து. அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி சார் முருகன் என்னை விட்டுருவான், என்னை சாப்பிடாமல் முருகன் விட மாட்டான்னு எனக்கு தெரியும், அதான் பாருங்கள் இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வருவீங்க, நான் இங்கேயே உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திரும்ப அதுக்கப்புறம் என் கூட இருந்தவர்கிட்ட பழனிவேல் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி தண்ணி பாட்டிலும் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் முருகர் அந்த கொடுத்த பொருளை அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட சொல்லி அமிச்சேன், தைரியம் சொல்லி அமிச்சேன். ஒரு பக்தி ஒரு நான் சந்திக்கிற முருக பக்தரோட பக்தி எல்லாமே மிக மிக உயர்ந்தது. அவங்க பக்திக்கு முன்னாடி என்னோட பக்திலாம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்த குரல் பதில நான் சொல்ல வர்றது என்னென்னா, அன்பார்ந்த முருக பக்தர்களே, தயவு செய்து என்னை குருன்னு நினச்சி நீங்கள் என்னை தேடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே குரு முருகர் மட்டும்தான். நம்ம தேட வேண்டியதே முருகரை மட்டும்தான். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண முருக பக்தர் தான். என்னை தேடுவதனாலேயோ என்னை பார்ப்பதுனாலேயோ கண்டிப்பாக மாற்றம் வராது. முருகன் தான் எல்லா மாற்றத்தையும் உருவாக்கார். அந்த முருகப்பெருமான் தான் நான் யாரை சந்திக்கணும், யார்கிட்ட என்ன கொடுக்கணும்னு சொல்கிறது முருகர் தான். அதனால் கண்டிப்பாக முருகரை மட்டும் தேடுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் அதை காத்து நிற்காதீங்க. எனக்கு நேற்று இவங்களை சந்தித்ததுக்கப்புறம் ரொம்ப மனம் நெகிழ்ந்து போயிட்டேன். பக்தி இப்படிலாம் இருக்காங்க முருக பக்தர்னு சொல்லி முருகர் டீம் நான் இன்றைக்கி காலை தியானத்தில் அந்த சகோதரிக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். தயவுசெய்து சொல்கிறேன், நான் உங்களுக்கு குரு கிடையாது, முருகர் தான் நம்மளுக்கு குரு. முருகர் தான் எல்லாமே. முருகர் சொல்கிற விஷயத்தை கடத்துகிற ஒரு சிறு கருவி மட்டும்தான் நான். என்னை தேடுவதனாலேயோ இல்லை என்னை பார்ப்பதனாலேயோ நிச்சயமாக எந்த மாற்றமும் வராது. முருகரை பிடிங்க, முருகர் காலை கெட்டியமாக பிடிங்க, என்ன ஆனாலும் முருகர் காலை விட்டுறாதீங்க. அந்த முருகர் கருவி மட்டும்தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி முருக பக்தர்கள் யாரும் தயவு செய்து இந்த மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஒரு நாள் சந்திக்கிற காலம் வரும். எனக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா முருக பக்தர்களையும் சந்திக்கணும், முருக சக்தி எப்படி செயல்படுதுன்னு சொல்லணுன்றது பெரிய ஆசை. அதுக்கேற்ற மாதிரி முருகர் ஒவ்வொரு விஷயமும் நடத்திட்டுருக்காரு. இப்போ அடுத்த நான் போகிற கோயிலும் பெங்களூர் கர்நாடகா தான். அந்த பெங்களூர் கர்நாடகா முருகர் கொடுத்த உத்தரவாக இருக்கட்டும், நான் இப்போ திரும்ப போகிற தேதியாக இருக்கட்டும், எல்லாமே அவர் சொல்கிறது தான். அதனால் முருக பக்தர்களே, நான் ஒரு சாதாரண உங்களை மாதிரி ஒரு முருக பக்தர் தான். உங்கள் மனசு முழுக்க முருகர்கிட்ட தான் இருக்கணும். முருகரை மட்டும் தேடுங்க. முருகர் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் காணொலி மூலயமா சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த கருத்தை கேட்டுட்டு என்னை மறந்துடுங்க. முருகர் தான் நிஜம், எல்லாமே மாயை, முருகர் மட்டும்தான் நிஜம். ஸோ இந்த கலைச்செல்வி சகோதரிக்கு பெரிய விஷயம் என்னென்னா, நான் அந்த எந்த பொருளை வாங்கி இவங்களுக்கு கொடுத்தனோ அந்த கொடுத்தவங்க பேரும் கலைச்செல்வி, இந்த சகோதரி பேரும் கலைச்செல்வி. நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது தான் சொல்கிறாங்க, என்னோடய வீட்டுக்கார் பேர் அருணகிரி, அவருக்கு 6 விரல் இருக்குது சார், கை கால் எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எந்த காரணத்துக்காக முருகர் என்ன நைட்டு பள்ளி அறைக்கு பார்க்க போக வேண்டிய என்ன சாயங்காலம் தரிசனத்துக்கு வர வச்சாருன்றது இவங்க பக்திக்காக தான் வர வச்சிருக்கார நான் உணர்ந்தேன். இந்த மாதிரி தினம் தினம் அற்புதம் அதிசயம் நடத்துகிறாரு. முருகரை பிடிங்க, முருகர் காலை இருக்க பற்றி கொள்ளுங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.